இன்னைக்கு எபிசோட்ல பாண்டியன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த சக்திவேல் எப்படியாவது பிரச்சனையை உண்டாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. சாப்பாட்டுல கை வைக்காம யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ராஜுகிட்ட, உனக்கு பார்த்த மாப்பிள்ளை இப்போ சுவிட்சர்லாண்ட்ல செட்டில் ஆகிட்டான்னு சொல்லி பழைய கதையை ஆரம்பிச்சாரு. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறன்னு சக்திவேல் குத்தி காட்டினப்போ ராஜி, நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன் சித்தப்பான்னு பதிலடி கொடுத்தா. ஆனா சக்திவேல் அதை ஏத்துக்காம, நீ சந்தோஷமா இல்ல அப்படி நம்பிட்டு இருக்குன்னு சொல்லி அவ மனசை கலைக்க பார்த்தாரு. காந்திமதி வாயை மூடிட்டு சாப்பிடுடான்னு அதட்டினாலும் சக்திவேல் விடுறதா இல்ல. ஓடிப்போன ராஜிய அந்த பையன் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கணும். ஆனா இந்த கதிர் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கதிர் மேல பழி போட்டது கோமதியை கொந்தளிக்க வச்சுது. ராஜி ஓடிப்போனதால தான் குமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல்னு சக்திவேல் ஏத்தி விட்டப்போ சரவணன் கோவத்துல இல்லன்னா இவனுக்கு கல்யாணம் ஆகிடுமான்னு கேட்டது பெரிய சண்டையா மாறுச்சு. பாண்டியன் சத்தம் இல்லாம கடைக்கு போயிட்டு வர்றேன்னு கிளம்பினது வரப்போற புயலுக்கு அறிகுறி. பாண்டியன் போனதும் சக்திவேல் தன்னோட விஷத்தை கக்க ஆரம்பிச்சாரு. அம்மா வழியா வர்ற சொத்துக்காக தான் இந்த பிச்சைக்கார பையன் ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கதிரை கேவலமா பேசினப்ப கோமதி, என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லைன்னு பொங்கி எழுந்துட்டா. ராஜி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சக்திவேல் காதுல வாங்கல. வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல பானைய உடைக்கிறியேடான்னு காந்திமதி பதறினாலும், இவன் திட்டம் போட்டுதான் நம்மள பழிவாங்கியிருக்கான்னு சக்திவேல் திரும்ப திரும்ப அதே வன்மத்தை கக்கினது விருந்தை போர்க்களமா மாத்திடுச்சு. சக்திவேல் பேசுற இந்த பேச்சுக்கு கதிர் பொறுமையா இருப்பானா இல்ல வெடிச்சு சிதறுவானா? அண்ணன் மேல பாசம் வச்ச கோமதி தன் பையனை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் அமைதியா இருப்பாளா? இந்த விருந்து உறவை சேர்க்குமா இல்ல பிரிக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.